2003ல மலையடிப்பட்டிங்கிற ஒரு கிராமங்க. அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மலையடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். இந்த அழகான ஊரில் ஏகப்பட்ட குடும்பங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இது ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய வீடு இருக்குதுங்க. ஒரு அழகான குடும்பம் அங்கே வாழ்கிறாங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே ஒரு பெரிய கூட்டு குடும்பங்க. இந்த குடும்பத்தில் காலையில் 5:30 மணிக்கெலாம் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே எந்திரிச்சு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு காலையில் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ள எப்பயுமே அந்த வீட்டில் இருக்கிற பாட்டியும் நர்மதாங்கிற பொண்ணோட அம்மாவும் எந்திரிச்ச உடனேமே நேராக வெளியே வந்து அவங்களோட வீட்டுக்கு வெளியவே ஒரு மாட்டுத்தொழுவம் இருக்குமாங்க. இந்த மாட்டுத்தொழுவத்துலேருந்து சாணிலாம் எடுத்துகிட்டு வந்து கரைச்சி அவங்களோட வீட்டு வாசலில் தொளிச்சு அதில் கோலம் போடுறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு வேலையாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு காலையிலையும் அதே மாதிரி தான் நர்மதாவோட பாட்டியும் அவங்களோட அம்மாவும் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. ஏன்னா அவங்களோட வீட்டு வாசலில் மண்டை ஓடு ஸ்கல்ல யாரோ ஒருத்தவங்க வச்சு அதை சுற்றிலுமே எலுமிச்சம்பழம், குங்குமம், அப்புறம் நிறைய அந்த காஞ்சி போன பூவெல்லாம், அதாவது நைட்டோட நைட்டாக யாரோ ஒருத்தவங்க அவங்களோட வீட்டு வாசலில் வச்சு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க. இது யாரோட வேலை? இதை பார்த்ததுமே அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்சிடெண்ட் அவங்க வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்குது. சொல்லப்போனால் அந்த பாட்டியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இறந்து போனதும் இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கால தான். நர்மதாவோட அம்மா பதறி அடித்து அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க பெரியவங்க கிட்ட எல்லாத்தையுமே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வெளியே வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஊர்லேயே ஒரு பெரிய குடும்பம், அது போக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம், இது நாள் வரைக்கும் இவங்களோட வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வீட்டுக்குள்ளே எதனா பிரச்சனைகள் வந்தால் கூட வெளியே வந்து இவங்க காட்டிக்கிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது யார் பண்ணியிருப்பா? நர்மதாவோட மாமாவுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. மூட நம்பிக்கைங்கிற பட்சத்தில் அவர் தான் விளக்கமாரையும் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக கழுவி விட்டுருக்கிறாரு. எவனோ ஒருத்தவன் ஏதோ லூசு பைய மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டான், அதுக்குன்னு காலங்காத்தால் எல்லாருமே நின்றுக்கிட்டு இதுலேயே மைண்டை வச்சுருப்பீங்களா, போங்க எல்லாரும் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபுல்லாகவே கழுவி விட்டுருக்கிறாருங்க. இப்போ நர்மதாவோட பாட்டியுமே ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான், எல்லாருமே அவங்களோட வேலையை பாருங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்தை பாதிக்காது, நம்மளோட குலதெய்வமான பெரிய கருப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளோட குடும்பத்தை எவனாலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு தெரியல, இதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்க போகுதுங்கிறது. யார் இந்த நர்மதா? அவங்களோட அழகான குடும்பத்துக்குள்ள அப்படி என்னதான் ப்ராப்ளம் வந்துச்சு? யாரு இந்த ஒரு பிளாக் மேஜிக்கை அவங்களோட குடும்பத்துக்கு வச்சாங்கங்கிற மாதிரியான ஒரு திகிலான உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை கதையை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் நர்மதாங்க. நர்மதா 2003ல் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலையடிப்பட்டிங்கிற அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தோட நேமை வந்து அவங்க மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. நர்மதாவோட குடும்பம் தலைமுறையாக ஒரு கூட்டு குடும்பமாங்க. அவங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும், அதாவது இப்போ மாமாக்கோ சித்தப்பாக்கோ வெளியே இருந்து கல்யாணமாகி வேற ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்களாம். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்களாம், வெளியவும் போக மாட்டாங்களாங்க, சொத்தையும் பிரிக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டாங்களாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி கட்டுக்கோப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அழகான குடும்பங்க. நர்மதாக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க பேரு பொன்செல்வி. அந்த பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நர்மதாவோட அப்பா பேரு மயில்சாமி, அவங்க அம்மா பேரு பூங்கொடி. இவங்க 2 பேரையுமே அந்த ஊர்ல, அதாவது மயில்சாமியோட குடும்பம்னு சொன்னாலே அவங்க ஒரு தனி மரியாதை கிடைக்குமாங்க. அதுக்கு காரணம் அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த ஊருக்காக நிறைய விஷயங்கள்லாம் நல்லது பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஊருக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு பிடிச்சவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா பிடிக்காதவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களோட அப்பாவையும் அம்மாவையும் பிடிக்காதவங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்களாம். ஏன்னா இவங்க அந்த ஊருக்கு நல்லதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க தான் நிற்பாங்களாங்க எப்பயுமே. அது நேரடியாக அடித்தா கூட பரவாயில்ல, அந்த ஊரில் கொஞ்சம் இந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்
நிறையவே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க அப்பாவுக்கு நிறைய எதிரிகள்லாம் அந்த ஊரில் உருவாகுறாங்க. என்னதான் நர்மதாவோட அப்பாவுக்கு, அதாவது மயில்சாமிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் அவர் யாரையுமே அந்த அளவுக்கு சட்டை பண்ணவே மாட்டாராங்க. பொறுமையாகவே இருப்பாராம், அமைதியாக போவாராம், அமைதியாக வந்துருவாராம். எதனா வார்த்தையை தப்பாக விட்டா கூட ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு வந்துருவாராம். என்னதான் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு ஆள் இருந்தாலும் அதே குடும்பத்தில் ஒரு ரகடான ஆளும் இருப்பாங்க இல்லையா, அதுதான் நர்மதாவோட மாமா. நர்மதாவோட மாமா பேரு அன்பரசாங்க. அவரை பார்த்தாலே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்களாம். ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தோரணையா இருப்பாராம். லைக் முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு ஒரு புல்லட் வச்சிருப்பாராம். அங்க ஊர்ல இருக்கிற அந்த சண்டீர்த்தனம் பண்ணிக்கிட்டு அலைவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு அதிகம். அது போக இவருமே நல்லதுக்கு தான் குரல் கொடுப்பாராம். இவங்க அப்பாவுக்கு, அதாவது மயில்சாமியை யார் யாரெல்லாம் வந்து எதிர்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள எல்லாரையுமே நேரடியாக போயிட்டு சண்டை போடுறது எல்லாமே அந்த அன்பரசுங்கிற மாமா தான் பார்த்து பாருங்க. அது மயில்சாமிக்கு பிடிக்காதான். எப்பா எதுக்குப்பா, அவன் தான் ஒரு இவன் தேவையில்லாமல் வந்து நம்மக்கிட்ட வம்புழுக்கிறான், அவங்ககிட்ட போயிட்டு ஏன்பா நீ வச்சுக்கிற, எல்லாத்தையுமே நார்மலாக எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க மாமாவுக்கு திட்டு விழுந்துக்கிட்டே இருக்குமா. இந்த அன்பரசுங்கிறவர் யாருன்னா பூங்கொடி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது நர்மதாவோட அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி. நர்மதாவோட மாமா அன்பரசு யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அது போக தெய்வத்து மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அது போக வெளியே இருந்து இந்த மூட நம்பிக்கையா செய்வன ஏவல் சூனியம், அந்த எலுமிச்சம்பழம்லாம் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க பிச்சு வாசல்ல போட்டிருந்தா கூட இந்த பூங்கொடியா இருக்கட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட் மயில்சாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயப்படுவாங்களாம். என்னடா அது இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணி எடுத்து தொளிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில ரிச்சுவல்லாம் அங்கே பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் வெளியவே போவாங்களாம். பூனை குறுக்கால போச்சுன்னா அது ஒரு கெட்ட சகுனம், வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகிறது. வெளியே போகும்போது கால் தடுக்குச்சுனாலோ இல்லை தலையில் எதனா இடிச்சிருச்சுனாலோ இல்லை எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு போகிறது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் பூங்கொடியும் மயில்சாமியும். அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பரசுங்கிற மாமா மட்டும்தானாங்க. அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மதிக்கவே மாட்டாராங்க. நர்மதாவோட அப்பா மயில்சாமி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கிறாருங்க. அவரோட பேரு கலையரசன்ங்க. இந்த கலைங்கிறவரு அப்படியே இந்த அன்பரசுங்கிறவருக்கு ஆப்போசிட் கேரக்டர். வெளியே யாராச்சும் ஒருத்தவங்க முறைச்சாலே ரொம்பவே பயந்துருவாராங்க. அவங்களோட அண்ணங்கிட்டலாம் வந்து சொல்லுவாராம், அண்ணே அந்த மாதிரி பேசிட்டாங்கண்ணே, திட்டாங்கண்ணே, எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை வெளியே போகும்போது ஏன்னா ஆளை வச்சு அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுற ஒரு கேரக்டராங்க. அது போக அவருக்கு இந்த மூடநம்பிக்கை, அதாவது இவங்க வீட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப மூடநம்பிக்கையான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் தான். அவ்வளவு ஏங்க, யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க போகும்போது அவங்க வந்து எதனா ஒரு சாபம் விட்டாங்கன்னா, ஐயோ என்னோட காசு கூட வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு சாபம் மட்டும் விடாதீங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயந்து வளர்ந்த ஒரு கேரக்டருங்க. அதுக்கு காரணம் மயில்சாமியோட அம்மா தான். அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய கட்டுக்கதைகள்லாம் இந்த பசங்களுக்கு சொல்லி தான் வளர்த்துருக்குறாங்க. அதாவது மயில்சாமியோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மயில்சாமியோட அப்பா அந்த ஊரோட சேர்மேனாங்க. அவங்களோட அம்மா தான் இவங்க 2 பேருமே ரொம்ப பாசமாக வளர்த்துருக்குறாங்க. அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி மூட நம்பிக்கையில் தான் வளர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த பசங்களை 2 பேரையுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் பூங்கொடி இவங்களோட வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் மயில்சாமியே கொஞ்சம் தைரியமாகவும் அது போக கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துட்டாரு. நர்மதாவோட சித்தப்பா கலையரசனுக்கு லேட் மேரேஜ் ஆங்க. அது போக வந்த பொண்ணுமே சரியில்லாத காரணத்தினால அவங்களோட சித்தி ரொம்பவே ஒரு மாதிரி இவங்களோட குடும்பத்தையே பிரிக்கிறதுக்கு எல்லா வேலையுமே பார்த்துருக்குறாங்க. லைக் இந்த சூனியம் செய்வேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை போட வைக்கிறது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட வச்சு சொத்தை பிரி, நான் வந்து தனியாக போய்க்கலாம், தனி கொடுத்தன போகலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட குடும்பத்தில் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதாங்க. அதுக்கு மயில்சாமி ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டாராம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா அன்பு இருக்கிறார் இல்லையா, நர்மதாவோட மாமா, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. லேட் மேரேஜ்லாம் கிடையாது, கல்யாணமாகி அவருக்கு குழந்தை இல்லை. அதனாலேயே நிறைய பேர் அவரை ஊருக்குள்ள முகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மாதிரி பேசுவாங்களாங்க. அது எதையுமே அவர் கண்டுக்கவே மாட்டாராம். அவங்களோட வைஃபையும் அவர் திட்டினதே கிடையாது. ரொம்பவே அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிற ஒரு கேரக்டருங்க. அவங்களோட அத்தை சொல்லவே வேணாமா, அவரை விட ரொம்ப நல்லவங்களாம். குடும்பத்துக்குள்ள எதனா ஒரு சண்டை வந்துச்சுன்னா இந்த பொண்ணுங்களுக்குள்ள ஏகப்பட்ட புரணி பேச்சு வரும். இந்த அவன் இப்படி இவன் இப்படி, அப்புறம் இவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து பேசும்போது எதனா ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அதை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே அன்பு மாமாவோட வைஃபு தானாங்க. அதாவது நர்மதாவோட அத்தை தான் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பாங்களாம். ஆக மொத்தம் நர்மதாவோட மாமாவும் அத்தையும் தான் அந்த வீட்டுக்கே 2 பில்லர் மாதிரி இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னதான் ஒரு மாதிரி ஊருக்கு நல்லது செஞ்சு எல்லாமே நல்லதாக பார்த்துக்கிட்டாலும், குடும்ப பொறுப்பையும் பார்த்துக்கிட்டாலும், அந்த வீட்டிலையே ஒரு மாதிரி ஸ்டடியாக இருக்கிற ஆட்கள்னால் இவங்க 2 பேர் தானாங்க. எந்த ஒரு அமானுஷத்துக்கும் பயப்பட மாட்டாங்க.
அதே நேரத்தில் வெளியே இருந்து எவனாச்சும் வீட்டுக்குள்ள வந்தா கூட அவனை அடிச்சு போடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்களாம். அவங்க அத்தையுமே அந்த மாதிரியான ஒரு கேரக்டராங்க. நர்மதாக்கு சின்ன வயசுல இருந்த இன்ஸ்பயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமா அன்பு தானாங்க. அவரை பார்த்து பார்த்தே இவங்க வந்து ஒரு ஆம்பளை பையன் மாதிரி தான் வளர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு யாராச்சும் ஒரு பையன் ஸ்கூல்ல வந்து வம்புழுக்கிறான், இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது வம்புழுத்தானா கூட சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவாங்களாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட மாமா தான். ஆனால் அவங்களோட தங்கச்சி பொன்செல்வி ரொம்பவே வீக்கான ஒரு பொண்ணாங்க. லைக் அவங்களோட சித்தப்பா மாதிரி. பொன்செல்வி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்களாங்க. டீச்சர் திட்டுறதா இருக்கட்டும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு திட்டுறதா இருக்கட்டும், இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க சாபம் விட்டாங்கன்னா லைக் அவங்க சித்தப்பா எப்படி பயப்படுவாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பொன்செல்வி. நர்மதாவோட தாத்தாக்கு காது கேட்காதாங்க. மோஸ்ட்லி அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாராம், பேப்பர் படிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலை உண்டு, ஏண்ட எடுத்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாராங்க. நர்மதாவோட பாட்டி ரொம்பவே இறைபக்தியில ஒரு மாதிரி ஊர்னவங்களாங்க. இவங்களோட குலதெய்வமான பெரிய கருப்பு, அதாவது அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் 2 பேருக்குமே ஒரே குலதெய்வம் தானா. பெரிய கருப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குமா, வயக்காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குமாங்க சின்னதா. அதுதான் அவங்களோட குலசாமியா. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னோட பெரிய கருப்பு என் கூடயே இருப்பான், என் குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் நர்மதாவோட பாட்டி. இதுதான் இந்த குடும்பத்தோட அமைப்புங்க. இந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேட் இருக்கும். ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றிலுமே காம்பவுண்ட் சவர் போட்டு வெளியே ஒரு பெரிய கேட்டு. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு 4-5 கார் நிப்பாட்டுறதுக்கு லெஃப்ட் சைட்லேயே இடம், ரைட் சைடில் ஒரு பெரிய மாட்டு தொழுவம். இந்த மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் படத்துலலாம் பார்க்குற மாதிரி இந்த வைக்கப்போர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, மொத்தமாக கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா. அதுக்கு பக்கத்துலேயே இந்த உரமுடை அது இதுன்னு போடுறதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குமாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்னதாக குடோன் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அப்படியே முன்னாடி வந்தால் இது திண்ணை வீடு தாங்க. இது வந்து தனியாக இருக்கிற ஒரு மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். திண்ணெல்லாம் இருக்குமா வெளியே. அங்கே தான் உட்காந்து எல்லாருமே விளாடுறது, பேசுறது. இவங்களோட கசின் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்துலாம் வரும்போது அங்கே தான் உட்காந்து ப்ளே பண்ணுவாங்களாங்க. அப்படியே உள்ளே போனால் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலில், அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே மொத்தம் 4 ரூமாங்க. லெஃப்ட் சைடில் 2 ரூம் இருக்குமா, ரைட் சைடில் 2 ரூம் இருக்குமா. ஒரு பெரிய ஹால் அளவுக்கு ஒரு பெரிய கிச்சன் இருக்குமாங்க. அந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் சாமி ரூம் இருக்குமா. இந்த சாமி ரூமே கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருப்பாங்களாம். அவங்களோட தெய்வமான கருப்பசாமியோட நினைவு சின்னமாக ஒரு அருவாள் ஒன்று உள்ளே வச்சுருப்பாங்களாங்க. எப்பயுமே அந்த அருவாளுக்கு பொட்டு வைக்கிறது, பூஜை பண்ணுறது இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குமா. அது வீட்டில் பொண்ணுங்களுக்கு வந்து தீட்டுப்பட்டாலுமே அந்த விஷயத்தை வந்து ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் வழக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களோட முறையாங்க. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போனால் கொல்லைப்புற கதவை ஒட்டி ஒரு ஸ்டெப்ஸ் போகுமா ரைட் சைடில். மேலே ஏறி போனால் இதே அளவுக்கு மேலேயும் 4 ரூம் இருக்குமா. அதுக்கு மேலே மொட்டை மாடிங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குமா. அந்த கிணறு வந்து மோட்ரு போடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம். யாருமே தண்ணியை வந்து இறைக்க மாட்டாங்களாம். அது ஒரு காலத்தில் இறைச்சிட்டு இருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வந்து மேலே கேட்டு மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டு மோட்ரு மாதிரி போட்டாங்களாங்க. கீழே இருக்கிற 4 பெட்ரூமில் 2 பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம். அதே மாதிரி தான் மேலே இருக்கிற 2 ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குமா. அதே மாதிரி தான் மேலே இருக்கிற 4 ரூமில் 2 ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குமா. அது போக கொல்லைப்புற கதவுக்கு பின்னாடியும் ஒரு டாய்லெட் இருக்குமாங்க. காமன் டாய்லெட் வச்சுருப்பாங்களாம். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்புங்க. எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இவங்க குடும்பத்தோட சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவங்களோட குலசாமியான பெரிய கருப்பு கோவிலுக்கு நர்மதாவும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாருமே போகிறாங்க. போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. பொங்கல் வச்சிட்டு இருக்கும்போது அந்த பானை உடஞ்சி, அதாவது 2ஆ பொளந்து அப்படியே அந்த அடுப்புக்குள்ளே விழுந்துருதுங்க. லைக் கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் விழுந்து அணைஞ்சிருது. இது ஒரு கெட்ட சகுனம். இதை பார்த்ததுமே நர்மதாவோட அம்மாக்கு, அப்பாக்கு, அவங்களோட சித்தப்பாக்கு சொல்லவே வேணாம். எல்லாருமே தாத்தா பாட்டி உட்பட எல்லாருக்குமே ஒரு மாதிரி கெட்ட சைனாக படுது. யாருக்குமே முகம் சரியில்லைங்க. ஒரு மாதிரி மனசுடைஞ்சி அந்த பாட்டியெல்லாம் கண் கலங்கி ஒரு மாதிரி அழுகவே போகிற நேரத்தில் இந்த மாமா இருக்கிறார் இல்லையா, அன்பரசு, என்ன நடந்துருச்சு இப்போ, யார் இந்த பானையை வாங்கிட்டு வந்தா, அவன் கலை தானே வாங்கிட்டு வந்தான். அதாவது நர்மதாவோட சித்தப்பா தான் அந்த பானையை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நர்மதாவோட சித்தப்பாவும் சித்தியும் தான் அந்த பூஜைக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது போக இந்த மண்பானையை வாங்கிட்டு வந்ததும் அவங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் ஒழுங்காக பார்த்து வாங்க மாட்டான், இவனை வந்து மண்டையில் எவனோ ஒருத்தன் அரைச்சிட்டான், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு கடவுள் என்ன பண்ணும், அதுக்கு நேரம் என்ன பண்ணும், சும்மா எல்லாத்தையும் கோர்த்துக்கிட்டு நல்ல நாள் அதுவுமா இப்படி அழுதுகிட்டு இருக்காதீங்க, எல்லாருமே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லியிருக்கிறாருங்க. அதை அவங்களோட சித்தி இருக்கிறாங்க இல்லையா, நர்மதாவோட சித்தி, அது எப்படி என்னோட புருஷனை நீ சொல்லுவ, நீ என்ன பெரிய இவனா, நீ போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவியா, ஏன் இப்போ நீ வாங்கிட்டு வந்து அது உடஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி வார்த்தையை விடுவியான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சண்டை போடும்போது வார்த்தையை விடுறாங்க.
இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது கெட்ட சைன்ங்கிறத கடவுள் காட்டுது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வாய விடும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோபம் வருதுங்க அவங்க சித்தி மேல. நர்மதாவோட பாட்டி, நர்மதாவோட அம்மா, அவங்களோட அத்தை, இவங்க 3 பேருமே அவங்க சித்தியை பயங்கரமா திட்டி இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு வாய விட்டுட்டு இருக்கிற, நல்ல நாள் அதுமா இப்படி உடஞ்சி போச்சேன்னு சொல்லிட்டு குடும்பமே ஒரு மாதிரி உக்கி போய் உட்காந்துருக்கிறோம், இந்த நேரத்தில் நீ வந்து வாய விட்டுட்டு இருப்பியா? என்ன நடக்க போகுது இந்த குடும்பத்துக்கு? ஏன் உங்ககிட்ட யாராச்சும் எதுனா சொன்னாங்களா இந்த குடும்பம் பிரிய போகுதுன்ட்டு? எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பம் எப்படா ரெண்டாகுங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையா வெடிக்குதுங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மயில்சாமி மட்டும் நேரா அந்த கருப்பு கோயிலுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. ஐயா, ஏதோ ஒரு கெட்ட சகுனம், நீ ஏதோ ஒன்று சொல்ல வர, இந்த குடும்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடந்தாலும் நீதாயா காவல் தெய்வமா கூட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போது அன்பு மாமா இருக்கிறார் இல்லையா, அவர் போயிட்டு ஆறுதல் சொல்றாருங்க. பாருங்க மாமா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், அவன் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான், அவனை எவனோ ஒருத்தன் அரைச்சிருக்கான், அவன் மண்டையில் வந்து அரைச்சி கொடுத்து விட்டாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் மண்டைக்குள்ளே போட்டு உருட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிடுறாருங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மயில்சாமி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒன்றா உட்கார வச்சு அலர்ட் பண்ணுறாரு. ஏதோ ஒன்று தப்பு நடக்க போகுது, நடக்காமே இருக்கலாம், கருப்பனே நம்ம கூட தான் இருப்பார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். வெளியே போகிறது வரதுன்னு பார்த்தோன்னா அன்பு நீ வந்து எங்கேயாச்சும் போகிற வரனா கொஞ்சம் பார்த்து சூதானமாக போயிட்டு வாயா. அது மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் சூதானமாக அடுப்பங்கரையிலையும் பின்னாடி கொல்லப்புறத்துலையும் வந்து கொஞ்சம் சூதானமாக இருங்க. அது போக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கன்னு பார்த்தா நர்மதா, பூங்கொடி, இவங்க 2 பேரையுமே கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்ணி விட்றாருங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு சம்பவத்தப்போ மட்டும்தான், அதாவது அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் அலர்ட்டாக கொஞ்சம் அது மேலேயே கவனம் வச்சுருந்தாங்களே தவிர்த்து அதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்துடுறாங்க. நர்மதா எப்பயுமே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட தங்கச்சி பொன்செல்வியை அவங்க தான் கூட்டு போவாங்களாங்க. 2 பேருமே ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் ரிட்டர்ன் வருவாங்க, ஒரே சைக்கிளில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் நர்மதாக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போது பொன்செல்வி வந்து வீட்டுக்கு போகணும். நர்மதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசாமல் என்னோட கிளாஸுக்கு வெளியே உட்காரு, இல்லைனா நம்ம ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற அந்த வராண்டாவில், அதாவது ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம், அங்கே கூட நீ உட்காந்துரு, நான் சொல்லிடுறேன், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் என்னை வந்து கூட்டு போவான்னு சொல்லிட்டு நீ அங்கேயே உட்காந்துடுறீ, நான் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. பொன்செல்வியுமே கொஞ்சம் பயந்த கேரக்டர்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சித்தப்பா மாதிரி, சரிக்கா நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், நான் இங்கேயே உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்துருக்காங்க. நர்மதா அவங்களோட ஸ்பெஷல் கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு முன்னாடி இருந்த பொன்செல்வியை காணோம். ஸ்கூல்ல இருக்கிற பியூன்ல இருந்து அங்க வேலை பார்க்குற அந்த அக்காக்கள் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க, எங்கக்கா என்னோட தங்கச்சியை பார்த்தீங்களா, இங்கே தான் உட்காந்துருந்தா? இல்லைப்பா நான் பார்க்கலப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தை தாண்டி, அதாவது இவங்க ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு 2-3 ஏரியாவை தாண்டி தான் வரணுமா. ஒரு முள்ளுக்காடு மாதிரி இருக்குமாங்க, இந்த கருவேலஞ்செடிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குமா. அந்த ஏரியாவை தாண்டுனா ஒரு சுடுகாட்டு பாதைன்னு சொல்லுவாங்களாங்க. அதாவது சுடுகாடு வெளிப்படையாக இருக்காது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அந்த சுடுகாட்டு பாதை தான். நைட் நேரத்தில் அந்த அளவுக்கு வெளிச்சம் கூட இருக்காதாங்க. இவங்க அப்பா தான் 2-3 லேம்ப்லாம் வச்சு கொடுத்துருக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், மயில்சாமி வந்து இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாருன்னு, அதில் இதுவும் ஒன்றுங்க. என்னதான் அந்த மாதிரியான லைட் எல்லாத்தையுமே அவர் பாதையில் வச்சாலும் அவருக்கு ஆகாதவனுங்க ஒரு 10 பேர் இருப்பானுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைட்டெல்லாம் வந்து கல்லை வச்சு உடச்சி விட்ருவானுங்களாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பொன்செல்வியே காணோம். நர்மதாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா பொன்செல்வி இந்த மாதிரி தனியாக போகிற ஒரு பொண்ணு கிடையாது, ரொம்பவே பயந்த சுபாவம் உடைய பொண்ணுங்கிறனால கண்டிப்பாக அவள் எந்திரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாளுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்து வேர்த்து கொட்டி, இவங்க கையில் ஃபோன்லாம் கிடையாதாங்க. அப்போ என்ன பண்ணுறனே தெரியாமல் இந்த ஸ்கூல் முழுக்க தேடுறாங்க. நர்மதாவோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே பொன்செல்வி இல்லை. ஒருவேளை பொன்செல்வி இவங்களுக்கு முன்னாடியே வேற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கூட கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பு மாமா வந்து கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பொன்செல்வி கூட படிக்கிற பொண்ணுங்க யாராச்சும் ஒருத்தவங்க ஊருக்குள்ள தான் போவாங்க இல்லையா, அவங்க கூட போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு நர்மதா அரை மனசோட கிளம்பி வேகமா வராங்க. ஃபாஸ்டா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வர வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. எங்கேயுமே பொன்செல்வியை காணோம். நர்மதா ரொம்ப நேரமா ஸ்கூல்லையே டைம் ஸ்பெண்ட் பண்ண காரணத்தினால இப்போ அந்த சுடுகாட்டு பாதை வழியா அவங்க வரும்போது டைம் 7:15, 6:30-7 மணிக்கிட்டலாம் அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டிருமா. அவங்க அப்பா வந்து ஒரு லைட்டு போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது வரிசையாக 2-3 லைட்லாம் போட்டு வச்சிருப்பாருன்னு, அதில் ஒரு லைட்டை ஊருக்காரனுங்க உடச்சிட்டானுங்க. 2 லைட்டு தான் இருக்குது, அதுவுமே 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்கும். இந்த பிளேஸை தாண்டி அவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வரலனாலுமே அவங்களுக்கு பயம் கிடையாதாங்க. ஒரு 4 பொண்ணுங்க சேர்ந்து சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறாங்க, 4 சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறாங்க. நர்மதா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க.
என்னன்னா அவங்களோட தங்கச்சி போட்டிருக்கிற ஒரு ரெட் கலர் ரிப்பன் கீழே கிடக்குதுங்க. இதை எதர்ச்சியாக அந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. டக்குன்னு சைக்கிளை நிப்பாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இது என்னோட தங்கச்சியோட ரிப்பன், இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கிராமத்தில் எங்கேயோ தூரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 நாய்ங்க சேர்ந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இதே நேரத்தில் இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. இப்போ நர்மதா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் வாடி போயிடலாம், உன்னோட மாமாவை கூட கூட்டு வந்து தேடலாண்டி, நம்ம தனியாக அங்கே நிற்க வேணாம். ஏன்னா நர்மதா கூட இருக்கிற மற்ற 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இங்கே நிற்கவே கூடாதுரி, எனக்கு பயமாக இருக்குடி, ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு தனியாக போகிறதுக்கும் பயமாக இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் என் கூட வந்தால் தாண்டி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது நர்மதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 பேருமே கிளம்புங்க, கொஞ்சம் கூட ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஒரு உணர்வுக்காகவாச்சும் இல்லடி அப்படிலாம் இல்லை நான் கூட நிற்கிறேன்னுலாம் சொல்லலையாங்க. 3 பொண்ணுங்களுமே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள நர்மதா மட்டும் தனியாக, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கட்ஸு பாருங்களேன், அவங்க மாமாவை பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணுங்கிறனால அவங்களுக்கு பயம் கிடையாதாங்க. அந்த இடத்துல இறங்கி ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சியை காணோம். கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குதுங்க. இப்படி ஒரு சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா இவங்க தங்கச்சி தான் அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. அங்கேயும் யாருமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி சிலுக்குதுங்க. அந்த காட்டுக்குள்ளே, அந்த முள்ளு காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கொலுசு சத்தம், பயங்கரமாக யாரோ ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இவங்களை சுற்றி சுற்றி ஓடி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. கொஞ்சம் கூட இந்த பொண்ணு பயப்படாமல், ஏய் யாரு, நானே என் தங்கச்சியை தேடி வந்திருக்கிறேன், உனக்கு ஒரு வேலை இல்லையா, சிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேமா வெளியே வந்திருக்கிறாங்க. இவங்க என்னதான் ஒரு மாதிரி ரகடா கத்தி ஒரு மாதிரி சவுண்டை கொடுத்தாலும் இவங்க பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே ஓடி வர மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த கொலுசு சத்தம் இவங்களே ஃபாலோ பண்ணி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. எப்பயுமே இந்த பொண்ணோட ஜியோமெட்ரிக் பாக்ஸ்குள்ள கருப்பு சாமியோட திருநீரை வச்சிருப்பாங்களாம். இவங்களோட குலசாமி பெரிய கருப்பு இருக்கிறார் இல்லையா, அவரோட திருநீரை வச்சிருப்பாங்களாம். எடுத்து அவங்க பாட்டுக்கு பூசிட்டு அந்த இடத்துலயே, அதாவது இப்போ லெஃப்ட் சைடில் தேடினாங்கன்னா அந்த கொலுசு சத்தம் இவங்களை பின்தொடருதுன்னு தெரிஞ்சுமே ரைட் சைடில் இருக்கிற இடத்துல தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க தங்கச்சி மேலே இருக்கிற ஒரு பாசமும் அவங்களுக்கு கருப்பு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையும். பயங்கரமா பின்னாடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே தவிர்த்து அந்த பொண்ணை அந்த ஆத்மா எதுவுமே பண்ணலையாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்குதான், பின்னாடியே வருதான். ஒரு மாதிரி இவங்களுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதான். அதாவது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குதான். அந்த இடத்துல ஒரு கெட்ட சக்தி இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாகவே அவங்க தங்கச்சி மேலே தான் இருக்குது. எவ்வளோ தேடியும் பொன் செல்வியை கண்டுபிடிக்க முடியலைங்க. இப்போ நர்மதா ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கே வந்துடுறாங்க. நேராக அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு. அவங்களோட அந்த திண்ணைக்கு பக்கத்துலேயே வெளியே ஒரு பெரிய அண்டால தண்ணி வச்சுருப்பாங்களாம் அவங்களோட பாட்டி. அதில் கை காலை கழுவிட்டு தான் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே வரணுமா. இப்போது நர்மதா நேராக வீட்டுக்கு போனவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தூரத்திலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. செல்வி மொட்டை மாடியில் நின்று அவங்க பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸும் வருது, அதே நேரத்தில் கோபமும் வருது. யாரை கேட்டு வந்து தனியாக வந்தா, யாரு கூட வந்தான்னு சொல்லிட்டு கேட்போன்னு சொல்லிட்டு இப்போ நர்மதா கீழே கை காலெல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. என்னன்னா நர்மதாவோட பாட்டி, நர்மதாவோட அம்மா, அவங்களோட அத்தை, அவங்களோட சித்தி, இவங்க 4 பேருமே நடு ஹாலில் உட்காந்து நைட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம், சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ மேலே மொட்டை மாடியில் அந்த பொண்ணு யார் கூட நின்றுட்டு இருக்கிறா? பதறி அடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா பொன்செல்வி மட்டும் தனியாக நின்று ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களாங்க. யாரு கூட பேசிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏய் யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அரட்டும் போது அந்த பொண்ணு அப்பதான் சுயநினைவுக்கே வந்திருக்கிறாங்க. என்னாச்சுக்கா, நான் யாரு கூடயும் பேசலையே. ஏய் பொய் சொல்லாத, நான் கீழே வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தேன், மேலே ஒரு பாட்டி நின்றுட்டு இருந்தாங்க, அதாவது முடியெல்லாம் வெள்ளை முடி, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒருத்தவங்க கூட நீ பேசிட்டு இருந்த, நான் கூட நம்மளோட பாட்டி கூட தான் நீ பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். கீழே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம பாட்டி கீழே இருக்கிறான். அப்போ நீ யாரு கூட பேசிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏக்கா நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலக்கா, நான் தனியாக தான் நின்றுட்டு இருந்தேன், இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அரட்டி பேசுறாங்க நர்மதாவை. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க அரட்டுனாலே பயப்படுற ஒரு கேரக்டர் தான் பொன்செல்வி. ஆனால் இப்போ அந்த பொண்ணோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்க. இதை நர்மதா ஸ்டார்டிங்ல கவனிக்கல. ஏதோ ஒரு நினைப்புல ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி வந்த ஸ்கூல்ல இருந்து, தனியா எப்படி வந்த, பயமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதா, நான் மட்டும் தான் வந்தேன், தனியாக தான் வந்தேன், சும்மா போய் சொல்லாத, யார் வந்து வீட்டில் விட்டா, மாமா வந்தாரா,
இல்ல யாராச்சும் உன் ஃப்ரெண்டு கூட வந்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒண்ணு புரியல. நான் ஏன் தனியா வரக்கூடாதா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். போதுமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிடுசிடுன்னு மூஞ்சிய திருப்பிட்டு போயிட்டாங்களாங்க. நர்மதாவும் அவங்கள கட்டாயப்படுத்த விரும்பலங்க. ஒரு வழியா தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதே அவங்களுக்கு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல அவங்களோட கண்ணுக்கு மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கும்போது, வீட்டோட முன்னாடி பக்கத்துல லெஃப்ட் சைடுல தான், அதாவது மேல இருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல தான் அந்த மாட்டு கொட்டாய் இருக்கு இல்லையா? அந்த மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்திலேயே வைக்கப்போர் போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வைக்கப்போர் மேல யாரோ ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டாங்க. அதாவது அங்க அந்த எட்ஜ்ல தான் நின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களோட சைடு கண்ல பார்க்கும்போது அங்க யாரோ ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லையாம். பொன்செல்வி கூட மேல பார்த்தாங்க இல்லையா? ஒரு பாட்டி மாதிரியான உருவத்த, வெள்ள முடி, வெள்ள சேலை கட்டிக்கிட்டு ஒருத்தவங்க கூட தான் பொன்செல்வி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே உருவம் தான் வைக்கப்போர் மேலே நின்றுருக்குதுங்க. நர்மதாக்கு மனசுக்குள்ள ஏதோ படபடன்னு அடிக்குதுங்க. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போது. இந்த வீட்ல யாருக்கோ ஒருத்தருக்கு ஆபத்துங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. ஆனால் அத அவங்க பெருசா எடுத்துக்கல. ஏன்னா கீழ போயிட்டு வீட்ல இந்த மாரி பொன்செல்வி வந்து தனியா தான் வந்தா. அங்கருந்து நான் கூட்டு வரல. வேற யாரு கூடயும் வந்தாளா? என்ன ஏதுன்னு கேட்டா கூட அவ பதில் சொல்ல மாட்றான்னு சொல்லிட்டு கீழ போய் சொன்னாங்கன்னா, கீழ இருக்கிறவங்க எல்லாருமே பொன்செல்விய திட்டி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதன் காரணமாவே தங்கச்சி பாவம், சரி நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம். பொறுமையா நைட்டு தூங்கும்போது கேட்டுக்கலாம் சொல்லுவாங்கிற அடிப்படையில விட்டுர்றாங்க. இங்க நடந்த அந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் அவங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. அதாவது நர்மதா வரும்போது அந்த சுடுகாட்டு பாதைக்குள்ள போனது, பின்னாடியே ஒரு மோகினி அவங்கள ஃபாலோ பண்ணது, இது எதையுமே அவங்க அப்பா, அம்மா கிட்டயோ இல்ல பாட்டி கிட்டயோ ஷேர் பண்ணவே இல்ல. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவங்களோட அத்தை மட்டும் சாப்பிடல. நர்மதாவோட அத்தை மட்டும் சாப்பிடல. ஏன்னா, அன்புக்கரசு மாமா மட்டும் வீட்டுக்கு வரலங்க. இப்போ நர்மதா வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க மாமாவுக்காக தாங்க வெயிட்டிங். இவங்க வீட்ல இருக்கிற எல்லா பெர்சன்ஸுமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நைட்டு 10:30 மணி ஆகப்போது. இன்னுமே அவர் வீட்டுக்கு வரல. அதனாலேயே யாருமே அவங்கவங்க ரூமுக்கு போகாம ஹால்லயே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருமே படபடப்பா உட்கார்ந்துருக்கும்போது, பொன்செல்வி மட்டும் ஹால்ல இருக்கிற டிவிய போட்டு நல்லா சத்தமா வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த அவங்க பாட்டி கிட்டக்க போய் திட்டுறாங்க. "ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? நாங்க எல்லாரும் சீரியஸா உட்கார்ந்துருக்கிறோம். மாமாவ காணோம்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டுட்டு இருக்கிறோம். நீ என்னடான்னா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. சவுண்டையாச்சும் கம்மி பண்ணி வைடின்னு" சொல்லும்போது, அவனுக்கு வேற வேலை இல்ல. குடியார பையங்க குடிச்சிட்டு கீழ கிடப்பான். இல்ல எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நர்மதாவோட பாட்டிக்கு கோபம் வந்திருக்குதுங்க. "என்னடி இப்படி பேசுற? என்ன ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பான், குடிச்சிருப்பான் அப்படி இப்படிங்கிற?" இன்னொரு விஷயத்த இப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி வியர்டா பேசுறாங்க இவங்க. அவங்க மாமாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுற ஒரு பொண்ணாங்க. நர்மதா கூட வாயா போயான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம், ஜாலிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு பொன்செல்வி அவங்க மாமாவுக்கு ரொம்பவே பயப்படுற ஒரு கேரக்டர். எல்லாருக்குமே பயப்படுவாங்க. குறிப்பா அவங்க மாமாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை இருக்கிற ஒருத்தரை எப்படி வாடா போடான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசலாம். பொன்செல்வி இப்படி பேசினதை பார்த்து அவங்களோட சித்தி அவங்கள திட்டுறாங்க. என்ன பொம்பளை பிள்ளைய வளர்க்குறாங்களோ தெரியல. எனக்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா நான்லாம் வந்துட்டு எப்படி வளர்க்கக்கூடாதுங்கிறத இவங்களை பார்த்தா கற்றுக்கணும் போலன்னு சொல்லிட்டு அவங்க புரணி பேச்சு பேசி எதனா ஒரு சண்டை இழுத்து விடுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த நேரம் அந்த பாட்டி உஷாராகி, "ஏய், அவள் வந்து வயசில் வளர வளர அப்படி தாண்டி பேசுவா. அவன் மாமனை வந்து அவள் உரிமை வச்சு பேசாமல் வேற யார் பேசுவா" அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நர்மதா கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. பொன்செல்வி எப்பயுமே அமைதியாக இருக்கிற ஒரு பொண்ணு. இன்னைக்கு என்னடானா டிவியை நடுகாலில் உட்காந்து சவுண்டாக வச்சு, அதுவும் வீட்டில் இப்படி ஒரு நிலைமை வரும்போது ஏன் இப்படி பார்க்கணும்? அவங்க பாட்டிக்கிட்டையும் எதுக்கு எடுத்தெறிஞ்சு பேசணும்? ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்கள் மாமாவை தேடிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டோட லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருதுங்க. நர்மதாவோட அம்மா பூங்கொடி தான் அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே கதறி கதறி அழுதுகிட்டு அந்த ஃபோனையும் கீழே போட்டுட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு குடும்பமே அவங்கள பார்க்கும்போது அவங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. அதாவது இந்த பொன்செல்வி சொன்ன மாதிரியே அவர் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. யார் என்னன்னே தெரியாமல் அந்த பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க அவரை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட பர்ஸில் இவங்களோட லேண்ட்லைன் நம்பர் வச்சுருந்துருக்கிறாருங்க. அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு இப்போ கால் பண்ணி தான் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நர்மதாவோட அப்பா மயில்சாமி என்ன சொல்கிறாருன்னா, 10:30 மணிக்கு மேலே ஆகுது, அவனுக்கு ஒன்றும் இருக்காது, அவன் ரொம்ப தைரியமானவன், நான் பார்த்துக்கிறேன், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவரோட தம்பி கலை இருக்கிறார் இல்லையா, அவர் நானும் வரேங்கிறாரு. அதுக்கு கலையோட வைஃப் வந்து விட மாட்டேங்கிறாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்கிற, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா இங்கேயும் வந்து எதனா ஒரு சண்டையை மூட்டணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பிரச்சனை பண்ணாத, பேசாம எல்லாருமே கிளம்பி போகலாம். ஏன்னா அவங்களோட அத்தையும் கூட்டு போகணும். ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டில் பாட்டி, நர்மதா, பொன்செல்வி இவங்க 3 பேரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட சித்தி வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, எனக்கு தூக்கம் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னா எனக்கு அங்கே அந்த அட்மாஸ்பியர்லாம் ஒத்துக்காது, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா சித்தியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு, அதாவது சித்தி, நர்மதாவோட தங்கச்சி பொன்செல்வி, அவங்களோட பாட்டி
இவங்க 4 பேர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே கார் எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தான் வருவோம், இல்லைனா விடிய காலைல 4 மணிக்குள்ளே வந்துடுவோம், இல்லை யாராச்சும் ஒரு 2 பேரை மட்டும் நான் முன்னாடி அனுப்பி விட்றேன், அடுத்து ஒரு 2 பேர் அங்கே வந்து உட்காருங்கிற மாதிரி தான் மயில்சாமி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. அதாவது அவங்க பாட்டி மாத்திரை போடுவாங்களாம். எப்பயுமே அவங்களுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால டேப்லெட்டை போட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க தாத்தா எப்பயுமே வெளியே இருக்கிற திண்ணையில தான் ஒரு கயிற்று கட்டில் போட்டு படுத்துருப்பாராங்க. அவரும் தூங்கிட்டாரு. இப்போ நர்மதாவோட சித்தி கீழே இருக்கிற 4 பெட்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பெட்ரூம் தான் அவங்களோட ரூம். அங்கே போயிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்க. இது என்ன ஜென்மம்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி, பொன்செல்வி, நர்மதா 3 பேருமே ஹாலில் தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. நர்மதாக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரலையாங்க. அவங்க வெறுமனையாக கண்ணை மூடி தான் படுத்துருக்கிறாங்களே தவிர்த்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க அந்த தாப்பால் லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. டைம் பார்க்குறாங்க, 12:45 ஆகுது. இந்நேரத்தில் யார் வெளியே போவா? பக்கத்தில் பார்க்குறாங்க, பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க. பொன்செல்வியே காணோம். ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாளா? ரெஸ்ட் ரூம் போகணுன்னா பேக் சைடு டோரை ஓப்பன் பண்ணி தானே போகணும். அப்படி இல்லைனா கீழே இருக்கிற ரூம்லேயே 2 ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஒரு ரூமில் அவங்க சித்தி இருக்கிறாங்க. அங்கே போலனா கூட இன்னொரு ரூம் ஓப்பனில் தானே இருக்குது. அங்கே போயிருக்கலாமே. இந்நேரத்தில் இவளுக்கு வெளியே என்ன வேலை? அப்போது நம்ம கணிச்சது கரெக்டு தான். அவளோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் புகுந்துருக்குதுன்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்களோட பாட்டியை எழுப்புறாங்க. அவங்க பாட்டி எந்திரிக்கலை, அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலி ஃப்ரண்ட் டோர் மட்டும் ஓப்பனில் இல்லைங்க, பின்னாடி இருக்கிற கொல்லப்புற கதவும் ஓப்பனில் இருக்குது. 2 பக்கமுமே ஒரு கதவு ஓப்பனில் இருக்குதுங்க. இப்போ நர்மதாக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. பொன்செல்வி மெயின் டோர் வழியாக வெளியே போனாங்களா, இல்லை பின்னாடி இருக்கிற அந்த கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்களா? குழப்பத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு அழுகுரல் கேட்குதுங்க. அதாவது இவங்க அந்த காட்டுக்குள்ளே கேட்டாங்க இல்லையா, அதே அழுகுரல் இப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே திண்ணையில் கேட்குது. திண்ணையில் உங்களோட தாத்தா தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதனா ஒன்று ஆச்சா, இல்லை பொன்செல்வி தான் வெளியே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்களா, எதனா ஆபத்தான்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் வெளியே பார்த்தா ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. நர்மதாவோட தாத்தா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வைக்கப்போர் மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பதறி போய் டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த வைக்கப்போர் மேலே பொன்செல்வி உட்கார்ந்துருக்கிறாங்களாம். மேலே வானத்தை பார்த்த மாதிரி இந்த கீழே இருக்கிற அந்த வைக்கப்போர் எல்லாத்தையுமே கையில் எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம், அழுகுறாங்களாம். அவங்களோட அழுகுறல் தான் இவங்களுக்கு கேட்டிருக்குது. இப்போ அந்த மாட்டு கொட்டாயில் இருக்கிற மாடு எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி இப்படி அரண்டு போய் கத்தி இருக்குதுங்க. நர்மதாக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிக்குதுங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவங்க பாட்டி மாத்திரை போட்டு படுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு சத்தம் கேட்டு எந்திரிக்கலை. அவங்களோட தாத்தாக்கு காது கேட்காது, அவர் பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஓகே. ஆனால் அவங்களோட சித்தி உள்ளதானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குமே, எந்திரிச்சு வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தோணல் இருக்குது. அப்போதான் அவங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இது கேட்குதா, நமக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு மாதிரி இல்யூஷனாக இருக்குதான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த மாடு கத்துற சத்தம் நிற்கிது. அந்த வைக்கப்போர் மேலே பார்க்குறாங்க, பொன்செல்வியும் இல்லைங்க. இது எல்லாமே உண்மையா இல்லை நம்ம தான் ஒரு இல்யூஷனில் இருக்கிறோமாங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு மாய பிம்பம் இருந்திருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொன்செல்வியோட பேரை சொல்லி முன்னாடி பக்கம் ஃபுல்லாகவே தேடி இருக்கிறாங்க. அவங்க இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை மூடிடுறாங்க. பேக் சைட் டோர் இன்னுமே ஓப்பனில் தான் இருக்குது. நேராக பின்னாடி போகிறாங்க. கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணி பின்னாடி போனால் மேலே மொட்டை மாடியில் யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு ஓடுற மாதிரி இப்படி சத்தம் கேட்குதுங்க. பொன்செல்வி கொலுசு போட்டிருப்பாங்களாங்க. அது அவங்க நடந்தாலே பயங்கரமாக சத்தம் கேட்குமா. இப்போ ஓடுனா எந்த அளவுக்கு சத்தம் கேட்குமோ அப்படிதான் கேட்குது. அப்போ பொன்செல்வி மேலே தான் இருக்கிறாங்கிறத நர்மதா புரிஞ்சுக்கிறாங்க. வேகமா ஓடி இருக்கிறாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே போயிட்டு தேடி இருக்கிறாங்க. பொன்செல்வி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 4 ரூம்லையுமே இல்லையாங்க. நர்மதாக்கு இப்போ ஒரு டவுட் வருதுங்க. ஒருவேளை இவங்க அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சுடுகாட்டு பாதையில், அங்கேயே பொன்செல்வி போயிருப்பாளா, யாரு அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து அவளை கூட்டு வந்தது, இப்படி பல கேள்விகள் அவங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி கீழே வந்து பார்த்தா அவங்க பாட்டிக்கு பக்கத்துலேயே பொன்செல்வி அவங்க பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. எல்லா ரூம்குள்ளேயும் பார்த்துட்டாங்க, வெளியவும் போய் பார்த்துட்டாங்க, மொட்டை மாடி வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்தாச்சு. எங்கேயுமே இல்லாத பொண்ணு திடீர்னு எப்படி அவங்க பாட்டி கிட்ட வந்து படுத்து தூங்க முடியும்? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. மறுபடியும் அவங்கள எழுப்ப வேணாங்கிற பட்சத்தில் அப்படியே படுத்துருக்குறாங்க. பக்கத்திலே படுத்துருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் நர்மதா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பரபரப்பாக கத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. டக்குன்னு அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா பாட்டியும் காணோம்,
பொன்செல்வியும் காணோம். கொல்லப்புறத்து சைடுல தான் அவங்க பாட்டி கத்துற சத்தம் கேக்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா பொன்செல்வி இந்த கிணறு ஒண்ணு மூடி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிணத்து மேல படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டாங்களாம். அவங்க பாட்டி ரொம்ப நேரமா அவங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. செத்துப்போன பொணம் மாதிரி அப்படியே கிடக்குறாங்களாங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்குது. அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் வீட்டுல வேலை பார்க்குற 2 பேர் சேர்ந்து அவங்கள தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. 4 பேர் சேர்ந்து தூக்க முடியலையாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு கணம் கணக்குறாங்க. இப்ப நர்மதா வேமா ஓடி வந்து என்னாச்சு பாட்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னாச்சுன்னு தெரியலடி, காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்துல இல்ல, கொல்லப்புற கதவு ஓப்பன்ல இருந்துச்சு, பின்னாடி போய் பார்த்தா கிணத்து மேல படுத்து கிடக்குறா, எந்திரின்னு சொல்லிட்டு நானும் எத்தனை தடவை எழுப்புறேன், அவன் எந்திரிக்கவே மாட்டா, இப்பயும் கண் முழிக்க மாட்டேங்கிறா, அவளை தூக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்பதான் நர்மதாக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுங்க. அப்போ இவங்களோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா புகுந்திருக்குது, அந்த பொண்ணு பொசஸ் ஆயிருக்கிறாங்க. இப்போ நர்மதா வேமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அவங்களோட சாமி ரூம்ல இருக்கிற கருப்பசாமியோட திருநீருங்க, அதாவது அவங்களோட குலசாமி பெரிய கருப்பு இருக்கிறார் இல்லையா, அவரோட அந்த திருநீரை எடுத்துட்டு வந்து அவங்க தங்கச்சியோட கழுத்துலையும் நெத்திலையும் பூசி விட்டுட்டு உடம்பெல்லாம் பூசி விடுறாங்க. பூசி விட்டதுக்கு அப்புறமா இப்ப தூக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வேலையாட்கள் மட்டும் 2 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, தூக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணே, அதாவது பொன்செல்வியே கண் முழிச்சு எந்திரிக்கிறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்ன இந்த கிணத்து மேல ஏத்தி வச்சீங்க, என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே அவங்களோட கேரக்டர்ல இருந்திருக்காங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற அந்த 2 பேரும் கையை கொடுத்து மெதுவா அங்க இருந்து தூக்கி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஞாபகம் இல்லையாங்க, நார்மலா பிஹேவ் பண்றாங்களாம். ஏங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும், ஆனால் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒன்னும் ஆகல, வா ரூம்குள்ள போலாம், அங்க வச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு நர்மதா பொன்செல்வியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட அப்பா அம்மா ரூம் கீழே தான் இருக்குமாங்க, அங்க போயிட்டு அவங்கள படுக்க வைக்கிறாங்க. படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உனக்கு ஏதோ சம்திங் ராங், நீ எதுக்கு வந்து நேற்று ஸ்கூல்ல இருந்து தனியாக வந்த, நான் எங்கடி தனியாக வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன், சரி அப்படியே வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு வர வேணாமா, என் பேச்சை கேட்குறவ தானே, நீ எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, அந்த பேய் காட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய அமானுஷங்கள்லாம் இருக்குது, நாங்கள் போகிற வழியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போவோம், நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்கு பயம்னு சொன்னேன். ஏண்டி பயந்தாங்குழியாக இருக்காத, நாங்கள் தான் 4 பேர் இருக்கிறோம்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து தான் என்னை கூட்டு போனாளுங்க. மொத்தம் 5 பொண்ணுங்க சேர்ந்து அந்த பேய் காட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போது நர்மதா பொன்செல்வியை அவங்களோட பெட்ரூம்க்கு கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் படுக்க வச்சுட்டு, இங்கே பாரு பொன்செல்வி, நான் நேற்றுலேருந்தே உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், உன்னோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை, உண்மையை சொல்லு, நான் உன்னை அங்கே தானே உட்கார சொன்னேன், ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வெளியே தானே நீ இருந்த, யாரோட பேச்சை கேட்டு நீ வீட்டுக்கு வந்த? அக்கா சத்தியமாக எனக்கு எந்த ஞாபகமே இல்லைக்கா, நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன், ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா, நான் கண்முழிச்சு பார்க்கும்போது நான் மேலே மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தேன், நீ என்னை திட்டிக்கிட்டு இருந்த, ஆமாம் நேற்று ஈவினிங் நடந்தது, ஆமாம் அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியுமே எனக்கு சுயநினைவு இல்லை, வந்து போகுதுக்கா, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குதுக்கா, நான் கனவுலேயே இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுக்கான்னு சொல்லும்போது, சரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட குலசாமி கோயிலுக்கு, அதாவது பெரிய கருப்பு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டுறலாம், அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட சொல்லிட்டு உனக்கு திருநீர் போட சொல்லலாம்னு சொல்லிட்டு நர்மதா அவங்க தங்கச்சியை காம் டவுன் பண்ணிட்டு வெளியே வரும்போது, இங்கே நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட சித்திக்கிட்ட அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து சொல்லும் போது எதையுமே கண்டுக்காமல் அது பாட்டுக்கு கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு காஃபியை குடிச்சிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்துருக்குதுங்க. அவங்க இதுக்காக தான் பண்ணுறாங்க, எதனா பண்ணி இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தன போயிடலாம், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடலாங்கிற ஒரு அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. அது ஒரு காமெடி பீஸுங்கிற அடிப்படையில் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாங்க. நர்மதாவோட அப்பா அம்மா அவங்களோட சித்தப்பா இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களோட அத்தை மட்டும் மாமா கூட உட்காந்துருக்கிறாங்களாம். மாமா வீட்டுக்கு வர வரைக்குமே நானும் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்களாம். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் இவங்க பாட்டி, நர்மதாவோட பாட்டி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இப்போ மயில்சாமி கொஞ்சம் கூட காலதாமதம் பண்ணாம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே வேமா குளிச்சுட்டு கிளம்ப சொல்றாரு. குலசாமி கோயிலுக்கு எல்லாரையுமே கூட்டு போறாருங்க. குறிப்பா பொன்செல்விக்காக தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போற வழியில இவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுதுங்க. பக்கத்துலேயே ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்குது. அந்த மாட்டு வண்டியில் எல்லாரும் ஏற சொல்றாரு. ஏறி உட்காந்துட்டு மாட்டு வண்டியில ஏற்றி இன்னொரு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அச்சாணி எப்படி கலண்டு விழுந்துச்சுன்னே தெரியலையாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு, அவ்வளோ தடங்கள்னு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னாங்க என்கிட்ட. வண்டியில அச்சாணி கலண்டு இவங்க எல்லாருமே கீழே விழுந்து எல்லாருக்குமே சரியான அடியாங்க. எந்திரிச்சு நடக்கவே முடியல. அதோட மெதுவா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல பொன்செல்வியால எந்திரிக்கவே முடியல. அவங்களுக்கு குறுக்குல சரியான அடியான். ஸோ அவங்களால இப்போ என்னால் வர முடியலப்பா, நான் இங்கே இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்தில் சாஞ்சி உட்காந்துக்கிறாங்க. நீ தாம்மா மெயினாக வரணும்னு சொல்லிட்டு இப்போது மயில்சாமி வழியோட அவங்க பொண்ணை தூக்கிக்கிட்டு வேமா ஓடி இருக்கிறாருங்க கோயிலை பார்த்து. இப்போது அவங்க கோயில் கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த வயக்காட்டுக்குள்ளே அந்த ஒத்தையடி பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸில் தான் அந்த கோவில் இருக்குது. இந்த நேரம் பார்த்து
உடம்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, என்னால் நடக்க முடியாதுன்னு சொன்ன பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆப்போசிட் திசையில. இப்போ இவங்களோட குலசாமி கோயில்ல இருக்கிற அந்த பூசாரியும் அங்கே அந்த வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் இதை பார்த்துட்டு இவங்க அப்பா கத்தி கூப்பிடுறாரு, அந்த பிள்ளையை பிடிங்க எப்படிங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது வேகமா ஓடி போயிட்டு எல்லாருமே பிடிச்சிருக்கிறாங்க. பொன்செல்வி ஒரு மாதிரி ஆம்பளை வாய்ஸ்ல கத்திக்கிட்டு விடுடா விடுடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரீப்பியா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வியடா இருந்திருக்குதுங்க. அவங்கள ஒரு வழியா கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து இவங்களோட குலசாமியான அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு முன்னாடி உட்கார வச்சு அந்த பூசாரி திருநீர்லாம் போட்டு அங்க இருக்கிற வேப்பிலைய அங்க இருக்கிற ஒரு சாட்டையை எடுத்து ஓங்கி அடிக்கும் போது கதறுதாங்க, எரியுது, என்னை விட்டுருங்க விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு கத்துதான். யாரு நீன்னு சொல்லிட்டு அடிச்சு கேட்கும் போது அது ஒரு ஏவலாங்க. இந்த பொண்ணு மேல யாரோ ஒருத்தவங்க அந்த ஏவலை ஏவி விட்டுருக்காங்க. நீ விட்டுருங்க, நான் போயிடுறேன், இந்த பொண்ணு பக்கத்திலே வரமாட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுது இருக்குதுங்க. இப்போ அந்த பூசாரி சத்தியம் வாங்கிட்டு அனுப்பியிருக்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த குடும்பத்து பக்கமே நீ வரக்கூடாது, நீ யாரா இருந்தாலும் சரி, யார் அனுப்பியிருந்தாலும் சரி, இங்கேருந்து உடனே போயிருன்னு சொல்லிட்டு திருநீர்லாம் பூசி விட்டுட்டு சாமி கிட்ட வச்சிருந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த பிள்ளையோட உச்சந்தலையில வச்சு நசுக்கியிருக்காரு. இதை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. நல்ல வேலை மயில்சாமி, நீங்க உங்க பொண்ணை இங்க தூக்கிட்டு இருந்தீங்க, இல்லைன்னா வீட்டுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இல்லை யாருக்காச்சும் எதனா ஒன்று நடந்திருக்கலாம், இந்த பொண்ணு மூலமா அந்த ஏவல் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரோட கையிலையுமே திருநீர் அப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரிக்கு அருள் வந்துருக்குதுங்க. இங்கே பார், உன் குடும்பத்து மேலே கண்ணு விழுந்துருச்சு, இந்த கண்கோளாறு உன்னோட குடும்பத்தையும் அழிக்காமல் விடாது, நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குது, உங்களில் இருக்கிற சிலருக்கே பிடிக்கல, அவங்களும் பார்க்குற வேலையால தான் இந்த வீட்டில் பிளவு உண்டாக போகுது, எல்லாருமே தனித்தனியாக போக போகிறீங்க, பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு உயிர் சேதமும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை அந்த பூசாரியோட வாயிலேருந்து கேட்டதுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குலை நடுங்கி போயிருக்குதுங்க. இப்போ அவங்களோட வேலையாட்களில் ஒருத்தர், அதாவது இந்த டிரைவர் இருப்பார் இல்லையா, அவர் வண்டியை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா 2 நாளாவே யாருக்குமே நல்ல தூக்கமே கிடையாதாங்க. வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. யாரு? நர்மதாக்கு. ஆனால் பொன்செல்வியோட உடம்புல இப்ப எந்த ஒரு ஏவலுமே கிடையாது. வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குது. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி புகை போடுறது, சாமியை கும்பிடுறது, கருப்பு சாமிக்கு போட்ட மாலையை நிலவாசல்ல எடுத்துட்டு வந்து கட்டுறது, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நிலவாசல்ல குத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் இவங்க வீடே ஒரு மாதிரி இருண்டு போயிருக்குதுங்க. யாரோட முகத்திலுமே சந்தோஷம் இல்லை. இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அவங்க மாமா சரியாகி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க மாமாவுக்கு பெரிய அடிலாம் கிடையாதாங்க. கீழே விழுந்து காலில் கொஞ்சம் அடி, கொஞ்சம் நடக்க முடியாம ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வீடே ஒரு மாதிரி ஜெகஜோதியா இருந்திருக்குது, அதாவது கலகலன்னு இருந்திருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலாம் நம்பிக்கையே கிடையாது இல்லையா. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா, ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, இளவு வீடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, என்ன செத்தா போயிட்டேன், நான் குடிச்சிட்டு போய் விழுந்தது என்னோட தப்பு, இனிமேல் குடிக்க மாட்டேன், போதுமா, வீட்டுக்கு வந்து குடிச்சுக்கிறேன், வெளியே போயிட்டு குடிக்க மாட்டேன், நீங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி கலகலன்னு பேசி எல்லாருமே சந்தோஷமாக்கிட்டாராங்க. நர்மதாவோட மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இனம் புரியாத ஒரு பலம் கிடைக்குமாங்க. பொதுவாகவே உங்களோட வீட்லயும் நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். மேபி உங்க வீட்லயும் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாங்க. இவங்களுக்கு அன்புக்கரசு மாமா மாதிரி உங்களோட வீட்லயும் மேபி இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு ஆள் இருக்கலாங்க. அவர் வந்தாலே நமக்கு உடம்பு முடியலன்னா கூட, இல்லை நம்ம ஒரு மாதிரி உடஞ்சு போயிருந்தா கூட அவரை பார்த்தா ஒரு புது தெம்பு கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தர் தான் அன்புக்கரசு மாமாவும் அவங்களோட வைஃபும். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு மாதிரி ஜெகஜோதியா நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து அவங்களோட ரூம்ல தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது எல்லாருமே 5-5:30 எந்திரிச்சிருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அவங்க பாட்டியும் நர்மதாவோட அம்மாவும் வெளியே போயிட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு போகும்போது மண்டவோடு எலுமிச்சம்பழத்துல ரத்தமா இல்லை குங்குமமான்னு தெரியலையாங்க, அங்கங்க சொட்டி போட்டு கிடக்குதான். மேலே அந்த எலுமிச்சம்பழத்துலையுமே வந்து ரத்தக்கரையாக தான் இருந்திருக்குது. இதை பார்த்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கும்போது அப்பையும் அவங்களோட மாமா இந்த அன்பரசு தான் வெளியே வந்து ஃபுல்லாகவே கழுவி விட்டுருக்கிறாரு. இதெல்லாம் எவன் பார்க்குற வேலைன்னு தெரில, எவனோ ஒருத்தவன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீங்களாம் பயப்படுறீங்க, உங்களோட பயத்தை எவனோ ஒருத்தவன் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான், நான் அவனை கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி, கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்கள நார்மல் ஆக்கிடுறாருங்க. இப்போ என்னதான் இவங்க எல்லாருமே களைஞ்சு போய் அவங்களோட வேலையை பார்த்தாலும் எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே ஒரு இனம் புரியாத பயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இவங்க வீடே ஒரு மாதிரி தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி ஆயிருக்குதுங்க. அடுத்தடுத்து தொழில்ல அடி மேல அடி விழுகுதுங்க. அடுத்தடுத்து தொழில்ல நஷ்டமாகுது. அது போக கொடுத்த இடத்துல காசை யாருமே திரும்பி கொடுக்கல. அது போக இவங்களோட மாமாவுக்கு மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல காலில் சரியான அடியாங்க. எந்த காலை வச்சு அந்த ஸ்கல்ல இந்த மண்டவோட ஒன்று வெளியே வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை எத்தி விட்டுட்டு அவர் தான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருக்கிறாரு. எந்த காலை வச்சு எத்தி விட்டாரோ அந்த காலில் சரியான அடி. 1 மாசத்துக்கு எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அவங்க மாமாவுக்கு வருதுங்க. அது போக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரத்த காயம் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள
ஒரு ரத்த காயம் வந்துருமாங்க. ஒண்ணு காய்கறி நறுக்கும் போது கையை நறுக்கிப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா வெளியே போகும்போது எங்கேயாச்சும் இடிச்சு ரத்தம் வருமா. அப்படி இல்லைன்னா தெரியாம யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வழுக்கி விழுந்து எதுனா ஒரு இடத்துல போய் தலையோ காலோ கையோ இடிச்சு ரத்தம் மட்டும் வராம இருக்கவே இருக்காதாங்க. மயில்சாமிக்கு தப்பா பட்டிருக்குது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராமேஸ்வரத்துல இருக்கிறாராங்க. ராமேஸ்வரத்துல நிறைய ஐயருங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா. அதாவது இந்த கோவில்ல இருக்கிற பூசாரிங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா. இப்போ மயில்சாமி அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றாரு. அவரோட ஃப்ரெண்டு ராமேஸ்வரத்துல ஒரு ஐயராங்க. அதாவது அந்த கோவில்ல ஒரு பூசாரியா இருந்திருக்கிறாராம். அங்க இருக்கிற ஒரு கோவில்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு தெரிஞ்ச 2 மந்திரவாதிகளை வீட்டுக்கு கூட்டு வந்து இவங்களோட வீட்டில் ஒரு பெரிய யாகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யாகத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில ஒரு பெரிய ஏவலையும் செய்வினையும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே வீட்டாளுங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப வீக்கானவங்களெல்லாம் வேகமாவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களை கொஞ்சம் கொஞ்சமா படுக்க போட்டிருக்குது. எல்லாமே கரெக்டான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வீட்டில் நடந்தது எல்லாமே இவங்களுக்கு ரீகால் ஆகுதுங்க. முதல்ல இவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. நர்மதாவோட தங்கச்சி பொன்செல்வி இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் வீக்கான பொண்ணுங்க. இந்த மாதிரி பேய் அமானுஷத்துக்கு பயந்த பொண்ணு. யாருனாச்சும் அரட்டினாங்கன்னா கூட பயந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணை முதல்ல அட்டாக் பண்ணியிருக்குது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொசஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த ஏவல் தான் அவங்களோட உடம்புக்குள்ளே இருந்திருக்குது. அதைத்தான் அவங்களோட குலசாமியான கருப்புசாமி கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க அப்பா ஓட்டியிருக்கிறாரு. அது ஒன்று. ஆக்சுவலாக அந்த ஏவல் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருந்த காரணத்தினால தான் அன்னைக்கு நர்மதா பொன்செல்வியை ஸ்கூலில் இருக்க சொல்லும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஆனால் நர்மதா அந்த பேய் காட்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது இந்த சுடுகாட்டு பாதையில் போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அமானுஷமே யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஆத்மா நர்மதாவை பின்தொடர்ந்து அவங்களோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்குதுங்க. அதுதான் வைக்கப்போர் மேலேயும் ஏறி உட்கார்ந்து இருந்திருக்குது. அதைத்தான் அன்னைக்கு நைட்டு இவங்க கண்ணில் பார்த்துருக்குறாங்க. அதே அழுகுரல் கேட்டு வெளியே வந்தாங்க இல்லையா, அதுக்கு காரணம் அந்த ஆத்மா தானாங்க. இன்னுமே அந்த ஆத்மா வெளியே தான் உட்கார்ந்துருக்குது. நர்மதாங்கிற பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினால அந்த ஆத்மாவால அந்த பொண்ணோட உடம்பை எடுத்துக்க முடியல. வேற யாராச்சும் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருந்திருக்குது. அதுக்குள்ள இந்த வீட்டுல ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. இந்த ஏவல் பில்லி சூனியம் சொல்லிட்டு இவங்களை கொஞ்சம் தசை திருப்பி விட்டுருக்குதுங்க. அது போக இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான், இந்த வீட்டாளுங்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லும் போது நர்மதா கோவப்பட்டு எந்திரிச்சு அவங்களோட சித்தியை திட்டுறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சித்தி, நீங்க தான் இதுக்கு காரணம். ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால முடியல. இப்ப நீங்க தான் இந்த செய்வினையும் ஏவலையும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது மயில்சாமி திட்டுறாரு. நர்மதா என்ன பேசிட்டு இருக்கிற, அப்படி எடுத்தவங்க ஒத்துன்னு சொல்லிட்டு யாருமே பேசக்கூடாது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, இல்லப்பா நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இந்த மாந்திரிகவாதிகள்லாம் சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாது. வீக்கா இருக்கிற பர்சன்ஸை தான் உடனே அட்டாக் பண்ணும். அப்படி இருக்கும் பட்சத்துல முதல்ல அவங்க சித்தப்பாவை தானே அட்டாக் பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்க சித்தப்பாவை விட இந்த பொண்ணு ரொம்ப வீக்கானவங்க கிடையாது. ஏன் இந்த பொண்ணை டார்கெட் பண்ணணும்? அது மாதிரி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலோ அன்னைக்கு பொன்செல்வியை அந்த கிணத்து மேல இருந்து தூக்கிட்டு நாங்க பரபரப்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கூட அவங்க அசால்ட்டா உட்காந்துருக்காங்க கால் மேல காலை போட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சொல்லிட்டு ஆணித்தனமா சொல்லும் போது அவங்க சித்தியே ஓப்பன் டாக் விடுறாங்க. ஆமாண்டி நான் தான் பண்ணேன், இப்ப என்ன? நானும் ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் யாருமே எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் நான் என்ன உங்கள் சொத்தையாக கேட்டேன்? என் புருஷன் சொத்தை தானே கேட்டேன். அவருக்கு உண்டானதை பிரித்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்கள் கூடயே நாங்கள் ஒட்டிகிட்டு இருக்கணுமா? நீங்கள் கொடுக்குறதான் சாப்பிட்டுட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கத்தி இருக்கிறாங்க. இவங்க இந்த அளவுக்கு கத்தி இந்த அளவுக்கு ஆவேசமாக பேசி அவங்க வீட்டில் யாருமே பார்த்தது இல்லையாங்க. இப்போ இவங்களோட சித்தப்பாவை எந்திரிச்சு ஓங்கி ஒரு அற விடுறாருங்க அவங்களோட சித்தியை. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிற? அப்போ நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே? அண்ணா இதுக்கு மேல அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பெரிய சண்டையாங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், கொஞ்சம் உட்காருமான்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை உட்கார வச்சு எங்க போய் வச்ச என்ன பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மாந்திரிகவாதிங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வீட்டுல ஒரு பூஜையும் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. கருப்பு கலர் மை ஒன்று இவங்களோட அப்பா அம்மா ரூம்குள்ள அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அடியில் வச்சிருந்துருக்காங்க. அது போக ஒவ்வொரு ரூம்லையுமே ஒவ்வொரு மை வச்சிருக்காங்க. அந்த ஸ்கல்ல எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வெளியே வச்சது இவங்க வீட்டில் நடந்த எல்லா அமானுஷ சம்பவங்களுக்குமே அவங்க சித்தி தான் காரணமாங்க. இப்போ நம்பிக்கையே இல்லை, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இவங்க மாமா, அவருக்கே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் உண்மையா? இவங்க இதெல்லாம் வச்சதுனால தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சா? எனக்கு ஒன்றுமே புரியலை. அவரால் நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா ஒரு வீட்டில் இருக்கும்போது? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க சித்தப்பா கேட்காம கலை அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாராங்க.
இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு இந்த சொத்து வேணாம். ஒருவேளை சொத்தை கேட்டு இவ வந்தானா இவளை வந்து என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கங்க, லீகல் ஆக்ஷனாக எடுத்துக்கோங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டாங்களாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கிறாங்க, காலப்போக்கில் எனக்கு சொத்து இல்லைன்னா நீயும் வேணாம், நீ வந்து இவ்வளோ முட்டாளாக இருக்கிற, உங்க கூட வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மதுரையில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்களாங்க. ஒரு வழியா இந்த வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடுது. ஒரு வழியா இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிருது. அந்த பூசாரி சொன்ன மாதிரி, அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி அவங்க சொன்ன சில வழிமுறைகள் எல்லாம் வீட்டில் பின்பற்றி இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களோட வீட்டில் உயிர் பலி விழுகாம இருந்ததுக்கு காரணமே இவங்களோட குலசாமியான பெரிய கருப்பன் தானாங்க. அவர் தான் இவங்க எல்லாரையுமே பாதுகாத்து இருக்கிறாராம். அது போக நர்மதாவோட உயிருக்குமே ஆபத்து இருந்துச்சான். அன்னைக்கே வந்து அந்த காட்டுக்குள்ள போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே இந்த வீட்டில் இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கருப்பண்ணசாமியோட அருள் இருந்தனால தான், இவங்களோட குலசாமி காத்து நின்ன காரணத்தினால தான் இவங்களுக்கு உயிர் சேதம் எதுவுமே வரலையாம். எதுக்கோ வந்தது எதோடய போயிருச்சாங்க. இதை வந்திருந்த அந்த பூசாரிங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே இவங்க வீட்டில் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஓகே தானாங்க, நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்குது. அவங்க சித்தப்பா தான் பாவமாங்க, இப்போ வரைக்குமே அவங்க சித்தி கூட போயிட்டு வாழலையாம், வேற ஒரு கல்யாணமும் பண்ணலையாம். அவங்க மாமா அத்தை இவங்க 2 பேருக்குமே குழந்தை பிறக்கலையாம் இப்போ வரைக்குமே. ஆனால் அவங்க 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களாம். இவங்கள தான் பொன்செல்வியை தான் அவங்களோட குழந்தையா தத்தெடுத்து அவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்க. இப்போ வரைக்குமே எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். நர்மதா மும்பையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்க மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை தான் அவங்களோட ஊருக்கு போயிட்டு வருவாங்களாம். டெவில்ஸ் கிச்சனோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும். இதை நான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். ஒரு பேர் 2 பேராக இருந்தால் பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரோட பேரையும் சொல்லி அவங்க எல்லாரோட பேரையுமே நீங்கள் சொல்லாதீங்க. அதாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க கதையை. நம்ம வந்து எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிப்போம், இன்னார் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுருப்பேங்க. லாஸ்ட்டில் ஒரு வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் என்னோட பேரையோ, இந்த ஆடியோ மெசேஜையோ, என்னோட ஊரையோ, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரையோ எதையுமே யூஸ் பண்ணாதீங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா சத்தியமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, இது சாதாரண ஸ்டோரி கிடையாது, ஒரு குடும்ப ஸ்டோரிங்கிறனால எல்லாரோட பேரையும் வச்சு குழப்பம் இல்லாமல் சொல்கிறதே பெரிய விஷயமா எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டேங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு ஸ்டோரி சொல்கிற இந்த நேரத்தில் 3 ஸ்டோரி நான் சொல்லி முடிச்சிருப்பேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமாக அந்த ஸ்டோரியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்தே வந்துருச்சு எனக்கு. ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டேங்க, அது போதுங்க எனக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல் வாய்ஸ் மெசேஜ்லேயே அண்ணன் எங்களோட ஒரிஜினாலிட்டி எதையுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருங்க. அது மாதிரி வாய்ஸ் நோட் போடுறவங்க கொஞ்சம் சத்தம் இல்லாத இடத்துல உட்காந்து கொஞ்சம் பேசி அனுப்புனீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கையெடுத்தே கும்பிடுவேங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன் நான். ஏன்னா சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஃபேனை வச்சுக்கிறாங்க. அந்த ஃபேனுக்கு பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசுகிறாங்க. சிலர் அந்த ஹெட்செட்டில் பேசுகிறாங்க. ஃபேன் ஓடுற அந்த சத்தம் மட்டும்தாங்க டாமினேட் பண்ணுது. இவங்க பேசுகிறது என்னங்கிறது லைட்டாக ஒரு 20% தான் கேட்குது. 80% வந்து ஒரு மாதிரி கரன்னு பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இது எல்லாத்தையும் மீறி நம்ம அந்த கதையை அப்சர்வ் பண்ணி அதை நான் என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு மாதிரி டைம் ஆகிடுதுங்க. ஏன்னா டெய்லி வீடியோலாம் போட சொல்கிறீங்க. டெய்லி வீடியோ போடலான்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி கதைகளில் வந்துட்டு இந்த மாதிரி சில தடங்கல்கள்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனைகள்லாம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்ககிட்ட அன்பான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் மேபி நிறைய பேர் வந்து கதை அனுப்புகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக அனுப்புனீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக நிறையா பேரோட ஸ்டோரி வராததுக்கு காரணமும் அதாங்க. யார் யாரோட ஸ்டோரிலாம் வாய்ஸ் நோட்டில் வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கோ, நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையோ, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அதை பாதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாய்ஸ் நோட்டு கேட்பேன். அதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் தூக்கி விட்டு வேற ஒரு கதைக்கு போயிடுவாங்க. மேபி நிறைய பேரோட கதை வராததுக்கு காரணமும் அதாக தான் இருக்கும். முடிஞ்சால் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து கரெக்டாக பேசி அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரியை போடுறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சொல்ல சொன்னாங்க. என்னன்னா, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னதான் வெளியே வந்து நிறைய எதிரிகள்லாம் இருந்தாலும், அவங்க மேலெல்லாம் இவங்களுக்கு ஒரு கண்ணு இருந்தாலும், வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்திருக்கிறாங்க. அதுதான் எங்களோட சித்தி. இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே, வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா, அது அவங்களுக்கு தெரியாதா? இவங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்கன்னா, இந்த குடும்பமே அழிஞ்சிட்டா அவங்களும் தான் சேர்ந்து அழிவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இப்ப கடைசியில யாரோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிருச்சு? அவங்க சித்தியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடுச்சு. அவங்களே இப்ப வந்து அவங்க சித்தப்பா கிட்ட பேசினாலும் அவர் வேணான்னு சொல்லிட்டு ஜாலியா அவரோட லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல யாருமே யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. குறிப்பா வீட்டுல இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேலேயே யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டலாம் அந்த பொண்ணு சொல்ல சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த கதையில வந்த பெயர்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அந்த ஊர் பேருமே புனை பெயர்கள் தாங்க.
ஆனால் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். அவங்களோட குலதெய்வம் பெரிய கருப்பண்ணசாமி தாங்க. இந்த 2 மட்டும் தான் உண்மை, மற்றது எல்லாமே கற்பனை தாங்க. அவங்க சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பாய் பாய். Prabha Mama, tomorrow it's my birthday, 14th July. I want your wish in our Ghosties video. டுடே வீடியோ இஸ் சூப்பர் ஜாலி குட்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா அனுப்பியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா பாப்பா, உங்களுக்கு பர்த்டேவாம்மா? ஹாப்பி பர்த்டேம்மா. இன்றைக்கி தான் உங்களோட பர்த்டே அண்டு நாளைக்கு தான் இந்த ஸ்டோரியை போடுறதா இருந்துச்சு. உங்களுக்காக இன்றைக்கி இந்த ஸ்டோரியை மாமா எடிட் பண்ணி போடுறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தங்கம். திவ்யா ஜெயராமன் சொல்லிட்டு எப்பயுமே கமெண்ட் பண்ணுவாங்க, நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர். ஐ எம் ஃபர்ஸ்ட் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஹார்ட் விட்டுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. அண்ட் நீங்கள் வந்து நிறையா கமெண்ட்லாம் வந்து போட்டுட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். ஒரு சில வீடியோவோட லிங்க்லாம் கேட்குறீங்க. சத்தியத்துக்குன்னு சொல்லணும்னா, நான் நிறைய வீடியோஸ் வந்து, அதாவது நான் என்னோட வேலையை பார்த்து அப்லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அடுத்த வீடியோக்கு போனால் தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் அதை வந்து நான் கண்டுக்க மாட்டேங்க. அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த வீடியோட லிங்க் கொடுங்க, அந்த வீடியோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நானே உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேங்க. என்னோட ஓன் ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் மொத்தமாக போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ஸ்டோரி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியல. உடையப்பட்ட ஒருத்தவரே கேட்டாருங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு பிரதர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டார், பிரதர் என்னோட அந்த ஹெச்பி அந்த இது வந்து எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ப்ரோ அங்கே உள்ளே தான் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவருமே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்ன ஏதுங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் தேடிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை எடுத்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஒரே கமெண்ட்டில் முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலன்னா விட்டுருங்க. எனக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் இதை நான் கேட்குறேன். கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி போடுங்க, ஓன் ஸ்டோரி பிரபாண்ணா ஓன் ஸ்டோரின்னு போட்டு நான் சொன்ன அந்த ஓன் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே கீழே வந்து பின் பண்ணி விடுங்க. அதாவது ஒரே கமெண்ட்டில் மொத்த வீடியோவோட லிங்க்கையும் கொடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து பிளேலிஸ்ட்டு போட்டுடலாம். டோன்ட் வரி. அடுத்ததாக கில்லிங்கிற ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு கமெண்ட்டுங்க. அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா. பவித்ரா ராஜ்குமார், ஹரிஷ், ரஷிதா ராகவி இவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ ஒன்று விடாமல் நாங்கள் பார்த்துருவோம். நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிற மெசேஜ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய பிக் ஃபேன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் பவித்ரா ராஜ்குமார், ஹரிஷ், ரக்ஷிதா ராகவி, ஹாய்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பிக் ஃபேன் சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூப்பா. அண்ட் எண்டில் சொல்கிற அந்த மெசேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் வெளியவே கேள்விப்பட்டிருக்கிறேங்க. நிறைய பேர் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து, பிரதர் சூப்பர் பிரதர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குண்ணா. நான் கூட கலாய்க்கிறாரு போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவர் ஒரு மாதிரி கண்கலங்கி பேசிட்டு போனார். நான் தான் இதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குமோன்னு நினப்பேன். பட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னங்க இதெல்லாம் தன்னால் வராது தான். மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் நமக்கு அந்தளவுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹரிணிங்கிற பொண்ணு ஒரு பிக் ஃபேனாங்க. உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் ஹரிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடுத்ததாக ஸ்ரீஹரிங்கிறவங்க, ஆனால் மயான அமைதி, சொல்லப்போனால் டெவில்ஸ் கிச்சன் வே ரியாக்ஷன் தட் ஒன் ஐப்ரோ அப் அண்ட் ஃபேஸ் மூமெண்ட் ஸ்டைல் ஃபேன்ஸ். ஓ வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். அதோட அந்த ஐப்ரோ என்னங்க இதெல்லாம் கவனிக்கிறீங்க நீங்கள்? அதோட ஒரு பெரிய ஃபேனாங்க அவர். அஸ் ஏ கோஸ்டி ப்ளீஸ் சே மை நேம் இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ணான்னு போட்டிருக்கிறா அப்படி. ஆனால் அவரோட பேர் என்னன்னு தெரியல. ஸ்ரீஹரி தான் அவரோட நேம்னு நினைக்கிறேன். ஹாய் ஸ்ரீஹரி, தேங்க்யூ ஸோ மச். மனோஜ் மோகனா அப்படிங்கிறவங்க, அண்ணா அண்ணா ஆல் வீடியோ நான் மெசேஜ் பண்ணுவேன், ஒரு ஸ்டோரியில் கூட நேம் இல்லை அண்ணா ப்ளீஸ். மனோஜ் மோகனா, அதுதான் உங்களோட நேமாம்மா? ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? சாரிம்மா கவனிக்கலை நான். எல்லாருக்குமே இப்படி தான்மா, எல்லாரோட கமெண்ட்ஸையும் நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா டைம் இதாகிடும். அதனால தான் யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ணா ப்ளீஸ் நாளைக்காச்சும் என் பையன் பிரணவுக்கு ஹாய் பிரணவ் குட்டி பையான்னு சொல்லுங்கள். ஹீ இஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. நீங்கள் அவனோட இன்ஸ்பிரேஷன் அண்ணா. ஐயோ, இன்ஸ்பிரேஷன் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு தெரில. இருந்தாலும் ஹாய் பிரணவ் குட்டி, எப்படி இருக்கீங்க? குட்டினாலே நீங்கள் குட்டியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மாமாவோட பெரிய ஃபேனாடி தங்கம். இதே மாதிரி தான் நாங்கள் தண்டையார்பேட்டைக்கு வந்து காரை கொடுக்க போகும்போது, இந்த பிபிஎஃப் வேலையாக போகும்போது ஒருத்தர் நமக்கு அங்கே ஒரு ஃபேன் இருந்தார். அவர் யாருங்கிறத நீங்களே பாருங்களேன். ஸோ டெவில்ஸ் கிச்சனோட ஒரு குட்டியான ஒரு ஃபேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவர் பேர் தான் வெற்றிமாறன். அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டார். அவங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து தான்
ஃபுல்லாவே டெவில்ஸ் கிச்சன் பார்ப்பாங்களாம். எங்க போனாலுமே இப்பலாம் வந்து உங்களோட அன்ப குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. மாலுக்கு போயிருந்தோம். விஜயா மாலுக்கு போயிருந்தப்போ நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போனீங்க. அது போக ஒரு சிலர் வந்து நீங்க உங்க வைஃப் குடும்பத்தோட வந்திருந்தீங்க. அதனால டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரிக்கு கீழயே கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க. உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு அன்பு கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். அடுத்ததா ஒருத்தவங்க பெரிய கமெண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஜான்சி பாண்டியன் சொல்லிட்டு, "ஹாய் அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். எனக்கும் உங்கள மாதிரியே கீழ விழுந்து, தென் பெயின் ரொம்ப இல்லன்னு விட்டுட்டேன். தென் லேட்டரா தான் ஐ ஹேட் செர்விக்கல் அண்ட் L4, L5 டிஸ்க் பல்ஜ் அண்ணா. 1 1/2 இயர்ஸா இந்த ப்ராப்ளம்ல தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நெறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். பட் க்யூர் ஆகல. ஐ அம் ஒன்லி 26. லைஃப் ரொம்ப அப்சைட் டவுன் ஆகிருச்சு." ஐயோ! இதுக்கு மேல நான் அந்த கமெண்ட்ட படிக்க விரும்பலங்க. ஆக்சுவலா ஜான்சி, நீங்க போக வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன இடத்த சொல்றேன். ஏன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் வந்து அங்க நான் பார்த்துருக்கிறேன். சஞ்சீவனம் சொல்லிட்டு முகப்பேருல ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் இருக்குங்க. சென்னையில சொல்றேன் நானு. அது வேற எங்கெங்க இருக்குன்னுலாம் எனக்கு தெரியலங்க. கொச்சின்ல ஒண்ணு இருக்கதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எது நியர்பைல இருக்குதோ, இந்த ஆயுர்வேதிக் நான் எடுத்தது தான் உங்ககிட்ட அது இது வந்து நான் ஜான்சிக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே சொல்றேன். நான் எடுத்தது தான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும். அந்த ஆயுர்வேதிக் சென்டருக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20, 22 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் போச்சுங்க. அங்க வந்து அட்மிட் ஆகிலாம் பார்க்க முடியாது. போயிட்டு, போயிட்டு தான் வர மாரி இருக்கும். அது மாரி அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. நீங்க வந்து கட்டில்ல படுக்கக்கூடாது, சோஃபால உட்காரக்கூடாது, சோஃபால படுக்கக்கூடாது, கீழ உட்காரக்கூடாது. இப்படி நெறைய விஷயங்கள்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அவங்க கைடு பண்ணுவாங்க. அங்க போனீங்கன்னா, மகேஸ்வரன் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து எனக்கு பார்த்தாரு. ரொம்பவே நல்லபடியா என்னைய இப்ப இன்னைக்கு உட்கார வச்சிருக்கதே வந்து அந்த சஞ்சீவனம் தான் நான் சொல்லுவேன். நானே இன்னும் ஒரு 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 3 மாசம், 4 மாசம் கழிச்சு கொச்சினுக்கு போயிட்டு மொத்தமா, அதாவது இப்போ இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட் பேக் பண்ணிட்டு, அப்படியே போயிட்டு ஒரு 1 மாசம் அங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியால தாங்க இருக்கிறேன். ஏன்னா, அங்க போனோம் அப்படின்னா, இன்னுமே நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, அங்கேயே ரெஸ்ட் எடுத்து, அதாவது அங்கேயே நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு, அங்கேயே பெட்லாம் இருக்கும். அங்கேயே போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த டைம்ல நானே நம்மளோட சேனல்லலாம் சொல்லியிருக்கிறேன். ஆயுர்வேதிக் போம்போது, அந்த அஞ்சலி பிரபாகரன் வீலாக்ஸ்ல இருக்கும். அங்க போனப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் நெறைய பேர் கேட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஜான்சி. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. இது எந்த ஒரு ப்ரமோஷனோ, எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன மதிச்சு, என்ன நம்பி கேட்ட ஒரு கேள்விக்கு நான் வந்து ஆன்ஸர் பண்றேன் அவ்வளோதான். அவ்வளவுதாங்க. இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து ஓவர். நெறைய பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாம போயிருக்கலாம். அவங்க யாருமே தப்பா நெனச்சுக்காதீங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி ஒரு கெட்டப்ல வந்தேங்க. நல்லா அப்படியே வாரி எடுத்துட்டு, மேல வந்து அந்த கிளிப்லாம் போட்டுட்டு, ஒரு கிளாஸ் ஒண்ணு போட்டுட்டு, அதான் அந்த ஸ்பெக்ஸ் போட்டு உட்கார்ந்திருக்கும்போது, என்னா கமெண்ட்டுங்க. ஆ ஒருத்தர் என்னடான்னா, கமலஹாசன விட அதிகமா கெட்டப் போடுறது பிரபாகரன் தான். பிரபாஹாசன்ங்கிறது. அப்புறம் கீழ வந்துட்டு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாரி ஃபன்னியா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்காக தான் ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தி ஹேரா வேணும்னு சொல்லிட்டு, இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவுமே லென்த்தி ஹேர் வளர்க்கறது எவ்வளோ கஷ்டங்கிறது அத வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். முடியலங்க. ஒரு மாரி வெட்டிர்லாம். அன்னைக்கு போய் வெட்டிர்லாம். அன்னைக்கு போய் கட் பண்ணிர்லாம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து தான் நான் போய்க்கிட்டு இருக்கிறேன். ஸோ எப்பயாச்சும் ரொம்ப நம்ம சொன்னபடியே கேட்காம ஒரு மாரி அமீபா மாரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நம்மளோட தல. அந்த நேரத்தில அந்த மாரி கிளிப்ப போட்டு மேல ஏத்திட்டு ஒரு ஸ்பெக்ஸ் ஒண்ணு போட்டது எதுக்குன்னா, அந்த லைட் ரொம்ப நேரம் விழுந்துச்சுன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து சொல்ற ஸ்டோரிக்கலாம் நான் வந்து போடுவேன். சில நேரம் ரொம்ப நேரம் வெளியவும் ஷூட்டுக்கு போயிட்டு வரும்போது, அந்த கண் வந்து ஒரு மாரி இருந்துச்சுன்னா நான் போட்டுப்பேங்க. அது பவர்லாம் கிடையாது. சும்மா அப்படியே ஒரு மாரி ஸ்டைலா இருக்கும். யூவி கிளாஸ் தான். இந்த வெளிச்சம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட் வெளிச்சம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தானே தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லங்க. கலாய்ச்சவங்களுக்கும் சரி, நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கும் சரி, தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்கள மீட் பண்ற வரைக்கும் டாடா, பாய் பாய்.